சுவாகதா அவங்க வந்து பிரபலமான பாடகியானா பிரபலமான பாடகி மாதிரி தெரில. ஆனால் 200 பாடல்கள் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க ஒரு இசையமைப்பாளரை பற்றி பயங்கரமான பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க தனியாக வந்து அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு சவுண்ட் ப்ரூஃபெல்லாம் போட்டிருக்கும். அது வெளியில் சத்தம் இருக்கிற நாய்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காண்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டுடியோக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இசையமைப்பாளர் திடீர்னு உள்ளே வந்தார். அவரோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த கதவை பூட்டி மேல் தாப்பால் போட்டார். போட்டுட்டு என்னை வந்து இன்னொரு படி மேலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஃப்டீன் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட வந்து இவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி ஒருத்தராக வந்து சென்னையில் இருக்கார் ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு புகார் கொடுப்பேங்கிறாங்க, புகார் கொடுக்க போகிறேங்கிறாங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறேங்கிறாங்க. எல்லாம் சரி, ஆனால் அது 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் பண்ணலை? அவங்க சொல்கிறாங்க, அந்த இசையமைப்பாளர் வந்து என்னோட வீட்டுக்கு பல தடவை வந்தார் அப்படிங்கிறாங்க. என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்தார் அப்படிங்கிறாங்க. மனதளவில் அவங்க அந்த பிரச்சனையை வெளியில் சொல்லாமல் தக்க வைக்கிறதுக்காக அந்த மியூசிக் டைரக்டர் நடிச்சிருக்கலாம் இல்லையா? நியாயமான விஷயம், நீங்கள் கேட்குறது நியாயமான விஷயம். தொடர்ந்து வந்து பல பெண்களை பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நபர், சைக்கோத்தனமான ஒரு நபர், ஒரு சின்ன பொண்ணுங்க கோரஸ் பாடுறதை பார்த்து ஒரு வக்ரபுத்தியோடு ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மனம் வருந்த மாட்டார். சார் வணக்கம். சார் வணக்கம். பாடகி ஒருத்தவங்க பேசின விஷயம் தற்பொழுது பயங்கர சர்ச்சையாக மாதிரி இருக்கிறது. யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி, யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க சுவாகதா கிருஷ்ணன் கொடுத்த இன்டர்வியூ பார்த்தீங்களா? பத்தி எறியுது, என்ன காரணம்? சுவாகதா அவங்க வந்து பிரபலமான பாடகியானா பிரபலமான பாடகி மாதிரி தெரில. ஆனால் 200 பாடல்கள் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க ஒரு இசையமைப்பாளரை பற்றி பயங்கரமான பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இசையமைப்பாளரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு இசையமைப்பாளர் யாருங்கிற ஒரு பேச்சும் பார்த்திங்கன்னா பரவலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ பேசப்படுது. அது நம்ம பேசுவோம், யார் அந்த இசையமைப்பாளருங்கிறதையும் நம்ம பேசுவோம். அவங்க பார்த்திங்கன்னா அந்த இஸ்பேட் ராணியும் இதயராஜாவும், நோட்டா, மஞ்சகர உலகம், இப்படி ஒரு சில படங்கள் அவங்க பாடின படங்கள் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் மேலே பாலியல் குற்றம் சொல்கிறாங்க. அந்த இசையமைப்பாளர் வந்து அவங்க வந்து ஸ்டுடியோவில் வந்து வேலை பார்த்தா சொல்கிறாங்க. அந்த இசையமைப்பாளரோட ஸ்டுடியோவில் வந்து இவங்க வேலை பார்த்துருக்குறாங்க. அதாவது A to Z அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமும் அவங்க பார்த்து கொடுத்துருக்குறாங்க. அரேஞ்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பாடுறதுக்கும் அந்த இசையமைப்பாளர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ தொடர்ந்து பல வருடங்கள் அந்த இசையமைப்பாளருடைய நிறுவனத்தில் வந்து ஒரு வேலை பார்த்துருக்காரு, ஸ்டுடியோவில் வேலை பார்த்துருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவங்க தனியாக வந்து அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு சவுண்ட் ப்ரூஃபெல்லாம் போட்டிருக்கும். அது வெளியில் சத்தம் இருக்கிற நாய்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காண்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டுடியோக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இசையமைப்பாளர் திடீர்னு உள்ளே வந்தார். அவரோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த கதவை பூட்டி மேல் தாப்பால் போட்டார். போட்டுட்டு என்னை வந்து வலுக்கட்டாயமாக பார்த்திங்கன்னா என்னை வந்து செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதுக்கு மேலே போக வேண்டாமே. அது வந்து சிசிடிவி இருக்குது அந்த ரூமில். அந்த சிசிடிவியில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் ஆகிற விஷயங்களை வந்து அந்த கார்ட்லேருந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து அடுத்தடுத்த நாட்கள் வந்து ஒரு போட்டு பார்த்து ரசிப்பார். இது வந்து எனக்கு மட்டும் நடக்கலை, பல பெண்கள், அங்கே பாட வர பெண்கள், சான்ஸ் கேட்டு வர பெண்கள், இப்படி தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருடைய கிட்டத்தட்ட அது வச்சிருக்கிறாரு. அது வந்து ரெக்கார்டிங் வந்து சிசிடிவிலேருந்து எடுத்து பார்ப்பாரு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கோரஸ் எல்லாம் பாட வருவாங்க சின்ன பசங்க, ஒரு 8 வயசு 10 வயசு இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வந்து கோரஸ் எல்லாம் பாட வரும்போது அவங்கள வந்து அந்த சிசிடிவி காட்சிகளை வந்து பார்த்து ரசிப்பார். அது வந்து ஒரு மாதிரி அவர் ரசிக்கிற தோரணியே வேறு மாதிரி இருக்கும். இல்லை, அது வந்து சைக்கோங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதான் வேறு மாதிரியான ஒரு பார்வையில், ஒரு காம பார்வையில் இதெல்லாம் வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு படி மேலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஃப்டீன் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட வந்து இவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி ஒருத்தராக வந்து சென்னையில் இருக்கார் ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்க வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா காட்டுத்தீ மாதிரி பரவிட்டுருக்கு. ஒரு பக்கம் அவங்க சொன்னது உண்மையா அப்படிங்கிற கேள்விகள் நிறையா பக்கம் எழுந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யார் அந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற கேள்விகளும் மக்கள் மனசில் இருக்குது. அவங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு உண்மையாலுமே தெரியாது. இதுதான் உண்மை. நடந்தது இப்படி ஒரு சம்பவம்னு சொல்கிறாங்க. அது எப்போ நடந்துச்சு? 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட தப்பிச்சு பொழைச்சி நான் வந்து ரிஷிகேஷ்க்கு ஓடி போய் அங்கே வந்து செட்டில் ஆகிருக்கேன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் வந்து அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே இன்றைக்கி வந்து நான் ஒரு தொழிலதிபராக நான் நிம்மதியாக இருக்கேன். எனக்கு அந்த பழைய விஷயங்கள் நினச்சாலே எனக்கு கையெல்லாம் நடுங்குது. அந்த 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 நாள் அந்த சம்பவத்தை நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் கூசுது அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆண்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெண் பாடகி இருக்காங்கல்ல
அவங்கள அந்த இசையமைப்பாளர் வந்து தொட்ட இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலே வந்து நான் வந்து தோல் மருத்துவர்கிட்ட போய் அது ஒரு ஒரு மருந்து இருக்குது, அந்த க்ரீமை வாங்கி போட்டு அந்த தோலெல்லாம் நான் உரித்து எடுத்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படி உண்மையாலுமே வந்து ஒரு தோல் மருத்துவர்கிட்ட அப்படி ஒரு க்ரீம் வாங்கி போட்டு தோலை உரித்து எடுத்து புது தோல் வளர்க்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரில. அது மருத்துவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க ஒரு விஷயத்த பதிவிடுறாங்க. அந்த நெறியாளர் இருக்காங்க இல்லையா, அந்த யூடியூபர் வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து நீங்கள் இதை அன்னைக்கே சொல்லலை அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. எனக்கு வந்து அந்த ட்ராமாலேருந்து வெளியில் வர முடியல, எனக்கு மனதளவில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இது உடல் பாதிப்பு. அந்த உடல் பாதிப்பு என் மனசை வந்து ரொம்ப குத்துற மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. என் மனநிலையிலே பாதிப்பு வந்துடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் வந்து கவுன்சிலிங் எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுலேருந்து வெளியில் வர முடியுது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகள் நமக்கு இருக்குது. ஆனால் வந்து நம்ம பாதிக்கப்பட்ட பின்னாடி தான் நிற்கிறோம். அதுதான் அறமும் கூட, அதுதான் நியாயமும் கூட. அதாவது வந்து அவங்க வந்து உண்மையாலுமே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. ஒரு பெண் பாதிப்புக்கு உள்ளாகாமல் இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படி இருக்கும்போது நமக்கு சில கேள்விகள் எழுது. அதாவது அந்த பேட்டியை பார்க்கும்போது ஒரு நமக்கு காமன் மேனுக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவங்க 4 அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்கல்ல மாயாவோடைய அக்கா தான் இவங்க, இந்த சுவாதிகா அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க மாயாவை நம்ம பிக் பாஸில் பார்த்துருக்கோம். ஒரு தைரியமான பெண்ணாக நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விக்ரம் படத்தில் நடிச்சிருக்காங்க. இவர் நம்ம லோகேஷ் கனகராஜோடைய லியோ படத்தில் வந்து உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ சினிமாவில் ஒரு பிரபலமாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்க மாயா அப்படின்னாலே ஒரு தைரியமான பொண் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சுவாதிகாவோட தங்கச்சி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 4 அக்கா தங்கச்சியோடு பிறந்திருக்காங்க. ஒரு பெண் தைரியமாக நின்னாலே போதும். 4 பெண்கள் இருக்கிறாங்க. அதில் எல்லாருமே தைரியமான பெண்களாக இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அவங்களுக்கு சுற்றி நிச்சயமாக வந்து சொந்தக்காரவங்க இருந்திருப்பாங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, இப்படி ஒரு உறவுகள் இருந்திருக்கும். வெல்விஷர்ஸ் இருந்திருப்பாங்க, நண்பர்கள் இருந்திருப்பாங்க. இவங்கக்கிட்ட யார்கிட்டையாவது இது அன்னைக்கே வந்து சொல்லியிருக்கலாமே. இந்த மாதிரி வந்து என்னை வந்து வலுக்கட்டாயம், அதாவது மீ டூ அப்படின்லாம் நிறையா விஷயங்கள் வந்தது. அதாவது வந்து உடன்பட்டு நீங்கள் போகிறது, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சினிமாவில் இருக்குது. அதை நம்ம ஒன்றும் பேச வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே வலுக்கட்டாயமாக இவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும்போது அதை வந்து யார்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமே, யார்கிட்டையாவது பேசி அன்னைக்கே இதை வந்து வழக்காக வந்து கொடுத்துருக்கலாமே. போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஒரு வழக்காக நீங்கள் அன்றைக்கே பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து விசாரணைக்கு எடுத்திருப்பாங்க. இன்னும் கூட பார்த்திங்கன்னா அவங்க 7 வருஷம் கழித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட சாட்சியங்கள் இருக்குங்கிறாங்க. சாட்சியத்தோடு நீங்கள் வந்து அதை வந்து புகாராக கொடுத்துருந்தீங்கன்னா அன்றைக்கே அந்த மியூசிக் டைரக்டரை வந்து கைது பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஸ்டுடியோவில் நடந்த விஷயங்கள் உண்மையாக, அப்படி தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள் உண்மையாக, அவங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இன்றைக்கி எரேஸ் பண்ணால் கூட திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துடுச்சு. ரெக்கவர் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மியூசிக் டைரக்டருக்கு தண்டனை கிடைச்சிருந்தா இன்றைக்கி 7 வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் டைரக்டர் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தண்டனையில் இருந்திருப்பார். 7 வருஷம் கடுங்காவல் தண்டனையாவது அவர் கிடைச்சிருக்கும். ஸோ வேறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 7 வருஷத்தில் அவங்க வெளியில் வந்த இந்த 7 வருஷத்தில் இதே தொடர்ந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பாடகி சமீபத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை வந்து இப்படி வந்து பண்ணிட்டாரு, அதாவது வந்து என்னை பாலியல் வன்கொடுமை பண்ணி என்னை இது பண்ணிட்டார், ரேப் பண்ணிட்டாருங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. வேதனைப்பட்டாங்க, அழுதாங்க அப்படிங்கிற வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இன்னைக்கு புகார் கொடுப்பேங்கிறாங்க, புகார் கொடுக்க போகிறேங்கிறாங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறேங்கிறாங்க. எல்லாம் சரி. ஆனால் அது 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் பண்ணலை? 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அன்னைக்கே வந்து நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. பல பெண்களுடைய வாழ்க்கையை வந்து பாதுகாத்திருக்கலாமே. இனிமேல் ஒரு பெண் கூட வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலையில் இருக்கிற பெண் ஏன் வந்து அன்றைக்கி செய்யலை? இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துருக்கலாமே. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து புகார் கொடுக்கறத விட்டுட்டு யூடியூப்பில் வந்து ஏன் இன்றைக்கி வந்து அது பேட்டியாக கொடுத்துருக்காங்க? ஏன் இன்றைக்கி வந்து பேச்சு பொருளாக மாற்றிருக்காங்க? ஸோ இதுக்குள்ளே ஏதாவது வேறு உள்நோக்கங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நடந்ததா அவங்க சொல்கிறாங்க. அது அப்படி தொடர்ந்து பல பெண்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கா அப்படிங்கிறது வந்து விசாரணையில் தான் தெரிய வரும். அப்படி யார் அந்த விசாரணை பண்ண முடியும்னா போலீஸ் தான் அந்த விசாரணை பண்ண முடியும். ஸோ அதுக்கான வழி அவங்க பண்ணாமல் இருக்கிறது நமக்கு சில கேள்விகளை ஏற்படுத்துது.
அதான் சார் இப்போ 7 வருடமாக அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிவரக்கான ஒரு காலம் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒருவேளை அதுக்கு உடன்பட்டு இருந்தாலோ, ஒருவேளை அவங்க அதுக்கு சரின்னு இருந்தாலோ, அவங்க இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போயிருக்க தேவையில்ல. அப்போ ஏதோ ஒரு தவறு நடக்க போய் தானே அவங்க ரிஷிகேஷ்க்கு போய் வேறு ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இங்கே அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க அதே வாய்ப்புகளோட, அதே சினிமா துறையோட புகழாக இருந்திருக்கலாம். அதை நோக்கி தான் அவங்க வந்தாங்க. அப்போ நிச்சயமாக தவறு நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அவங்க அங்கேயே இல்லையே, அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்கல்ல. அப்போ தவறு நடக்கவும் தானே ஓடிருக்காங்க. இல்லை தவறுக்கு அவங்க ஒத்துழைத்திருந்தா, அவங்க மனதளவில் தயாராக இருந்தால் அவங்க இதே இண்டஸ்ட்ரியில் கொடி கட்டி பறந்துருக்கலாம். அப்போ அதிலிருந்து அவங்க வெளியில் போகிறாங்க, வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கும்போது இப்போ இந்த நேரத்துலையாவது வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஆங்கிளில் சற்று இவங்க பக்கம் நியாயம் இருக்குமா தானே சார் தோணுது. நான் வந்து இவங்க பக்கம் நியாயமே கிடையாது, இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற வாதங்களை நான் வைக்கவே கிடையாது. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பாதிக்கப்பட்ட பெண் இன்னைக்கு 7 வருஷம் கழித்து பேச வந்திருக்காங்க. 7 வருஷமாக பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தா 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மாதிரி வந்து அந்த இசையமைப்பாளர் பல பெண்களை வந்து டார்ச்சர் பண்ணியிருந்தா நிச்சயமாக பல பெண்கள் இதுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு 40-50 பேராவது வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதை வந்து அன்னைக்கே வந்து இவங்க வந்து இந்த புகாரை வந்து கொடுத்துருந்தா சரி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணலை அப்படிங்கிறது உண்மையாக இருக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்க விரும்பாதவங்களாக இருக்கலாம், அது முழுக்க வேண்டாதவங்களாக இருக்கலாம், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். அந்த இசையமைப்பாளரோட இந்த சம்பவம் நடந்திருக்கு. இவங்க பின்னணி பாடகி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா மதுரையில் பிறந்தவங்க. இவங்க இசை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க முறைப்படி. பாடி இசை சினிமா துறையில் ஒரு பிரபல பாடகியாக வரணுங்கிற ஒரு லட்சியத்தோடையும் நோக்கத்தோடையும் தான் ஒரு பேஷனில் தான் வந்து சினிமாவுக்கு வந்திருக்காங்க. சினிமா துறையில் அந்த ஒரு இசையமைப்பாளர் மட்டும்தான் இருக்காரா? சினிமா துறையில் 1008 இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. பல பேர்கிட்ட நீங்கள் வந்து வாய்ப்பு தேடி போயிருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்பேட் ராணி, இதயராஜா மாதிரி, நோட்டா மாதிரி, அஞ்சகர் உலகம் மாதிரி பிரபலமான படங்களில் பாடியிருக்கிறதுனால ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வருகைக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் சிங்கர்ஸ், புது சிங்கர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் எஸ்பிபி, சித்ராம்மா, ஜானி அம்மா, சுசிலாம்மா இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் உடைச்சி இன்றைக்கி பல பேர் யார் வேணாலும் பாடலாம், திறமை இருந்தால் எல்லோரும் வந்து பாட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைக்கி மாறி இருக்கணும் போது உங்களுக்கு வாய்ப்பு வேறு இடத்துல கிடச்சிருக்கலாமே. உங்களுக்கு தொந்தரவு அந்த இசையமைப்பாளரோட மட்டும்தான். நீங்கள் வந்தது அந்த இசை கனவோட, ஒரு பாடகி ஆகணுங்கிற ஒரு கனவோட. அப்படி இருக்கும்போது வேறு இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு என்ன இருக்குது தமிழ்நாட்டில்? இப்போ பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எல்லாம் தான் இருந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்போடு தான் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வராங்க, லேட் நைட்டில் எல்லாம் வராங்க, எல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து சட்டப்படி வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுத்துருந்தீங்கன்னா அது சரியாக தான் இருந்திருக்கும். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டை விட்டு நான் ஓடி வந்துட்டேன், ரிஷிகேஷ்க்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதும் 7 வருஷம் தலைமறைவாக இருக்கேன் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதங்களாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அந்த இசையமைப்பாளர் வந்து என்னோடய வீட்டுக்கு பல தடவை வந்தார் அப்படிங்கிறாங்க. பல தடவை எதுக்கு வரணும்? அவங்க வந்து அதுக்கு அவங்களே பதில் சொல்கிறாங்க, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்தார் அப்படிங்கிறாங்க. சரி, ஒருத்தர் வந்து தவறு செஞ்சவர் மன்னிப்பு கேட்க வந்தார்னா ஒரு தடவை தான் வருவார், 2 தடவை வரலாம். பல தடவை எதுக்கு மன்னிப்பு கேட்க வர்றாரு? பல தடவை இவங்க வீட்டுக்கு போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரா? இல்லை சார், மேபி இருக்கலாம். இல்லை இப்போ அவங்க வந்து உளவியல் ரீதியாக பாதிச்சிருக்கிறாங்க, அதை வெளிப்படுத்திடுவாங்களோங்கிற ஒரு பயத்தில் ஆகா நம்ம ஒரு திருந்தியது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி மனதளவில் அவங்க அந்த பிரச்சனையை வெளியில் சொல்லாமல் தக்க வைக்கிறதுக்காக அந்த மியூசிக் டைரக்டர் நடிச்சிருக்கலாம் இல்லையா? நியாயமான விஷயம், நீங்கள் கேட்குறது நியாயமான விஷயம். தொடர்ந்து வந்து பல பெண்களை பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நபர், சைக்கோத்தனமான ஒரு நபர், ஒரு சின்ன பொண்ணுங்க கோரஸ் பாடுறதை பார்த்து ஒரு வக்ர புத்தியோடு ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மனம் வருந்த மாட்டார். இன்றைக்கி வரைக்கும் அதை தவறு வந்து அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாடகி வந்து பாதிக்கப்பட்ட பாடகி வந்து தன்னிடம் வந்து பேசியிருக்கிறாங்க தொலைபேசியிலேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி சைக்கோத்தனமான ஆட்கள் எப்படின்னா மனமெல்லாம் வருந்த மாட்டாங்க, மனம் வருந்துறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இவங்க ஒரு தடவை அதாவது நடிக்கிறதுக்கோ இல்லை ஏமாத்துறதுக்கோ இல்லை மறுபடியும் இவங்க ஸ்டுடியோவில் வந்து வேலை பார்க்குங்கிற எண்ணத்துலேயோ இவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போயிருக்கலாம். அது ஒரு தடவையோ 2 தடவையோ இருந்திருக்கலாம். தொடர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து போயிருக்கார் அப்படின்னா, தொடர்ந்து தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துலையாவது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு பெண் அவங்க வந்து இன்றைக்கி வந்து நீதி கேட்டு குரல் எழுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மறுத்தே பேசலை, மாற்றுக்கருத்தே சொல்ல விரும்பலை. அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்க மனவேதனை, அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ட்ராமாவில் இருந்திருக்கிறாங்க, மனதளவில் அழுத்தத்தில் இருந்திருக்கிறாங்க. அது ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டக்கப் ஆகிட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாது. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாலேருந்து சொந்தக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நீதி கேட்குற பொண்ணு அன்னைக்கு நீதி கேட்டிருந்தா பல பேருடைய வாழ்க்கை, பல பெண்களுடைய வாழ்க்கை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறது தான் நம்மளுடைய வாதமாக இருக்குது.
ஓகே சார். எனிவேஸ் அவங்க பொது வெளியில் பேசியிருக்கிறாங்க. அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மியூசிக் டைரக்டரை தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மேலும் பல பெண்கள் பாதிக்காத வண்ணம் காப்பாற்றணும் அப்படின்னா அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தி யார் அந்த மியூசிக் டைரக்டருங்கிறத, ஏன்னா நிறைய விஷயங்கள் அரசல் புரசலாக அவங்க பயன்படுத்த அவங்கள பணியாற்றிய படத்தை வச்சு நிறைய பேர் கெஸ் பண்ணிடுறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.